தரித்திரராய் ஏழைகளாய் பாவத்தில் இருந்த மனுஷனை தேடி பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே வந்தார் கேட்ட. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஏன் அப்படின்னா ஒரு மாற்றம் தேவை. ஆமென். உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு மாற்றம் தேவை. அல்லேலூயா. நம்மளெல்லாம் தரித்திரரா பார்த்தாங்க இந்த உலகெல்லாம். நம்மள யாரா சொல்றதுக்கே நல்லா இல்ல. நம்மள யாரா சொல்லுங்க வாய்த்த. நம்மள யாரா மதிக்கிறாங்க அவங்க. இது ஏத்துக்குது அதுக்கு அவர்னே இல்லாத இருக்குது பிச்சைக்காச்சேரி சொல்றாங்களா? அம்மா நல்லா கவனிச்சு கேளுங்க சகோதரனே நல்லா கவனிச்சு கேளுங்க. தரித்திரர்கள் என்று சொல்லி பார்த்து நிறந்த ஆமென். இதுங்கெல்லாம் ஒன்றும் உருப்படாது, இதெல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி இந்த உலகம் இவங்க தரித்திரர்கள் என்று சொல்லி பார்த்து நினைச்சு. ஆமென். நல்லா கவனிங்க. அந்த பரிசுத்தரே தரித்திரராய் வந்து பிறந்தார் நம்மை உயர்த்துவதற்காக. கரங்களை தட்டி அல்லேலூயா. வேதபுத்தகத்துல சொல்லுது, உன்னை தரித்திரனா நான் தரித்திரனா மாறி உன்னை உயர்த்துறேன்றார். ஆமென். அல்லேலூயா. உன்னை பிச்சைக்காரனா அப்ப உன்னை உயர்த்துறேன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யாருன்னு சொன்னா அவர் மாறாதவர். ஏன்னு சொன்னா நான் தரித்திரன்னு சொன்ன மனுஷகிட்ட அவர் தரித்திரனா மாறிட்டாரு. ஏன்னு சொன்னா அவர் மாறாதவர். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதுவே நிலையான அன்பை கொண்டு தேவனை வைராக்கியத்தோடு விசுவாசிப்பது. ஆமென். அல்லேலூயா. என்ன தரித்திரன்னு சொன்னாங்க, ஆண்டவரே தரித்திரரா இறங்கி வந்துட்டாரு. நீ ஏமாத்துற. அல்லேலூயா. ஆமென். அவரே இறங்கி வந்துட்டாரு. ஏன்னு சொன்னா எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு பரிசுத்தரே எனக்காக இறங்கி வந்து தரித்திரர் ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா? நான் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கி உன்னை என்கிட்ட வச்சுக்கணுமா என்ற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா? அதை காட்டி மேன்மையான ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேமா. அல்லேலூயா. நான் உன்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன்பா. ஆமென். உன்னை இந்த உலகம் ஒன்னை எல்லாரும் பிச்சைக்காரு தரித்திரம் எது அதுவா இதுவா பேசினா கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறாரு. தேடி வந்து நம்மை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. என்ன கூப்பிடுறாரு தெரியுமா? ஆமென். என்ன கேட்கிறாரு தெரியுமா? அதே பேதுருவிடத்துல கேட்ட கேள்விதான் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இந்த மாற்றத்தை வருவதற்காக கேட்கிறாரு. இந்த மாற்றம் நமக்குள்ளே இன்னைக்கு வரணும். ஆமென். நம்மை மாற்றுகிற தேவன் மாறாத தேவன். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி தெளிவா நம்முடைய மாற்றத்துக்கு விரும்பினேன். அதனால தான் பேதுரு கடைசியா பார்த்து கேட்கிறாரு, என்ன நேசிக்கிறியா? மாற்றத்தின் கேள்வி. ஆமென். எத்தனை பேருக்கு மாறணும்னு ஆசை? மாற்றத்தின் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கேள்விதான், நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? ஆமென். எத்தனை பேர் மாறத்துக்கு விரும்புறோமோ அவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. யாருக்கு உண்மையான மனது மாறினோம்னு தோணுதோ அவங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இது மாற்றத்தின் கேள்வி. ஆமென். ஒரு மனுஷனை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். ஏதேனில் மனுஷனை எப்படி நேசித்தாரோ அந்த நேசிப்பின் உச்சக்கட்டத்தின் அன்புதான் சிலுவையின் மரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில நம்மை அதிகமாய் நேசித்ததினால அவருடைய ரத்தத்தை சிந்தி. ஆமென். அல்லேலூயா. தரித்திரராய் இருந்த நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். அந்த மாற்றம் தான் தரித்திரர்கள் என்று சொல்லப்பட்டு பாவிகள் என்று சொல்லப்பட்டு தள்ளப்பட்டிருந்த இந்த சமுதாயத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து கொடுத்த மாற்றம் தான் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் நீதிமான்கள் சொன்னார். அதுதான் ஒரு பெரிய மாற்றம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீதிமான்கள்? யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அவெல்லாம் நீதிமான்கள். ஆமென். அவர் கொடுத்த மாற்றம் ரொம்ப பெருசு. அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் நம்மளை அழுத்தம். ஆமென். ஆனா அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கரம் பிடித்தவர்கள் கரங்களை விட்டுருவாங்க. ஆமென். கரம் பிடித்தவர் நம்மை விடாதவர். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.